எல்லோரும் மட் காஃபி தான் குடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் மட் பிரியாணி செஞ்சோம். என் பசங்க ஃபோன் பார்த்துட்டே இருந்தாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வாங்க நம்ம போய் இன்றைக்கி கூட்டாஞ்சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். நான் செய்ய நினச்சது என்னவோ சனிக்கிழமை சக்கரை பொங்கல் தான். ஆனால் என் பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிரியாணி தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சாங்க. அதனால் வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க டேடி வந்து அழகாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. என் பாப்பா வந்து எண்ணெய் ஊற்றுனா, என் பையன் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணால், நான் வந்து ஆனியன்லாம் போட்டேன். இந்த ரீசெண்டாக ஒரு காமெடிலாம் வந்ததில்ல, இப்போ என்ன உனக்கும் அதை பண்ணணுமா, அதே மாதிரி தாங்க இங்கேயும் நடந்துச்சு. என் பையன் என்ன பண்ணாலும் நானும் அதை பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி என் பாப்பாவும் பண்ணிகிட்டு இருந்தா. அடுப்பை கிட்ட விடுறது கொஞ்சம் பயமாக இருந்தது. நெருப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சா, ஃப்ராக் வேறு போட்டுட்டு இருந்தான்னு. அதனால் வேணாம் பாப்பா சொன்னாலும் அவள் கேட்கவே கிடையாது. அழுது அடம் பிடிச்சிட்டு கோச்சிட்டு போயிட்டா. நடுவில் திருப்பி சமாதானம் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வந்து சரி வா நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ண வச்சிட்ருந்தோம். குழந்தைங்க நிறைய ஃபோன் பார்க்குறாங்கங்கிறத விட நம்ம நிறைய அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோங்க. அதுதான் ஒரு ரியாலிட்டி. இப்போ இருக்க பிஸி லைஃப்பில் நம்ம ஒர்க்குன்னு அது மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோன் வச்சு பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்து தான் குழந்தைங்களும் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் மாறணும். தம்லாம் போட்டு சூப்பராக பிரியாணி இறக்கிட்டோம். பார்க்கவே செம்ம எம்மியாக இருந்துச்சு. அடிக்கிற மலைக்கு சுட சுட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருந்தது. வேறு லெவலாக இருந்துச்சு. என் பசங்களே அதை ஓப்பன் பண்ணி கொண்டு போய் அவங்க தாத்தா பாட்டிக்கு சர்வ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்களும் பார்த்து. பாய் பாய். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.